விஸ்வபெருமா ஏப்பா தமிழ்நாட்டில் ஆட்சி கலைச்சாச்சு இந்த பேரை கருப்பு சேப்பு வெள்ள பிடிங்காச்சு எல்லாமே பூரா பேரும் எம்எல்ஏலாம் கொழுத்து கோடேறி மப்பி ஏறி போய் அலைதான் கொழுப்பு ஒவ்வொருத்தனும் ஆணும் பெண்ணும் கொழுப்பு 5 கிலோ 10 கிலோ நெஞ்சில் தூக்கி போட்டு அலைதான் முதலமைச்சருக்கெலாம் உடம்பு இல்லை ஆனால் கொழுப்பு 10 கிலோ கொழுப்பு தூக்கிட்டு அலைதான் தமிழ்நாட்டில் ஆட்டி விட்ருங்க ராஜக்ஷி இந்த பேருக்கு தெரியாது சனீஸ்வரனே தெரியும் முனியப்பன் முனியாண்டி தெரியும் அவன் பொண்டாட்டி தெரியும் ராஜக்ஷி தெரியாது அவனை காட்டிடுறப்பா இவன் வீடு இவன் குடும்பத்தாரை பூரா காட்டிடுறப்பா இவன் குடும்பத்தாரை பூரா காட்டிடு ராஜக்ஷி ஏன்னா இவங்க அந்த சென்னை மெட்ராஸில் அடி கொடுக்கையில் கை வச்சு விட்ருவான் கை வச்சு ஒரு ஏங்கல் தாங்கி தூக்கி எறிஞ்சிடுவான் முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா ராஜக்ஷன் பார்க்கலையில் முதலமைச்சர் காட்டிடு போவையிலே காட்டிடுவேன் இவன் வளர்ச்சியில் பூரா காட்டிடு இவன் அப்போ இங்கே வாரப்பா அதுகளுக்கே சந்தோஷமாக மயில் வருது சந்தோஷம் அதுக்கு அப்போ அந்த கணக்கு போட்டோடனே பறவைகள் விலங்குகள் சந்தோஷமாக இருக்கப்பா இப்போ தான் கொஞ்சம் மூச்சு வருது எப்பா மாநிலத்தில் பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை அடித்து காணொலியில் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ எவ்வளவு தின்னு கொளுத்து மப்பேறி போயிடங்க சரிப்பா ஆட்சியை கலைச்சாச்சு பிடுங்கியாச்சு தமிழ்நாட்டுக்காரப்போ எம்எல்ஏ பூரா ஆட்டி எடுத்துருங்க ராஜ்யக்ஷன்ட்டு அவன்கிட்ட காட்டிடு போர்வையில் எம்எல்ஏ பூரா 2 காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான்ல அவன் காரோடு தூக்கி பொசிக்கி விட்ருவான் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு பூதமும் பின்னாடி போவான் அவன் ரத்தத்தை குடிச்சிட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும் முடிஞ்சு வச்சு பூதத்துக்கு ரத்தத்தை கொடுத்துட்டாரு எல்லா அரசியல்வாதியை பூரா ஆடுதான்ல பாடுதான்ல அவனுக்கு பூரா பூதத்துடைய அரசியல்வாதி ரத்தத்தை பூதத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு அடித்த விட பூதம் சாப்பிட்டு போட்டோம் எல்லாம் சாப்பிட சொல்லப்பா முடிஞ்சு வச்சு நம்ம கணக்கு கோழி முட்டை கணக்கு மாதிரி அவன் கேக்கான்னு 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு ரோட்டில் வாசிப்பான் சிரிப்பான் அடி குடுக்கையில் உள்ளே ஓடுவான் இப்போ லாக்டவுனு கூடிய சீக்கிரம் இப்போ நெருக்கிடுவார் இப்போ குளிர் பிரதேசம் இறக்குதாரப்பா இறக்கி ஏன் சாவு எண்ணிக்கை போகலங்க கொரோனா தான் கூடுதுங்க இப்போ ராஜக்ஷனை காட்டு அவன்கிட்ட ஒரு பவரை கொடுத்து விடுவார் அதில் தான் சுண்டி அடிப்பான் ராஜக்ஷன் சுண்டி பிரட்டி அடிப்பான் வருத்தப்படுதான் ராஜக்ஷன் நம்ம 7 ஜென்மமாக நம்ம அடவிட்டு போனோம் இப்போ தான் ஐயா வேலை கொடுக்காரு நம்ம இப்போ ஐயாப்பா ரொம்ப அழிச்சு வச்சுருக்கான் ரொம்ப மாதிரி கிடக்கானே அப்படின்னு அவனே ஐயாட்ட சொல்லுவான் அவன் ஐயாட்ட டேரெக்டாக பேசுவான்ப்பா நாங்களே பேச மாட்டோம் ராஜக்ஷன் பேசுவான் ஐயா அப்படிமா ஏடாம்பார் சந்தோஷமாக ஏன்னா ஐயாவுக்கு பக்கவளமாக இருக்கிறவன் புரியுதா 7 ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவனுக்கு வேலை கொடுக்காரு ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுதான் நீ அவன் கூட போய் வெளிநாடும் பார்த்துக்கோ வெளிநாட்டில் டீசல் பெட்ரோல் தயாரிக்கான்ல விமானத்துக்கு எல்லாமே சொல்லி முடிச்சுருங்க அங்கே அப்படியே கிடக்கும் அப்படியே அந்த நேரம் நிலநடுக்க வரையில் காற்று புயல் வரையில் கடல் கொண்டு போய் எல்லாம் ஆற்றி கூழ் ஆக்கிடுவார் முடிஞ்சு வச்சு கணக்கு முக்கால் சாத்தியம் போட்டாச்சு